ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு வராகி பக்தை அப்படின்ட்டு. வராகி அம்மனோட அருளெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவங்கள கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய லெவல் வந்து வேறு லெவல் தான். நம்ம அடுத்தடுத்து நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். ஸோ வராகி அம்மனுக்கு வந்து நம்ம எப்படி கும்பிடணும், எந்த நாளில் கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வராகி அம்மனை பற்றின பதிவு போட்டு. இந்த வாட்டி வந்து வராகி அம்மனுக்கு வந்து தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா திங்கட்கிழமை 27ஆம் வருது. திங்கட்கிழமை மாலை பார்த்திங்கன்னா ஒரு 5:15 செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு 3:30 மணி வரையும் இருக்குது. ஸோ அதனால் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ஈவினிங்கில் வந்து 6 மணிலேருந்து இரவு 9:30 மணி வரை நம்ம கும்பிட்டுக்கலாம். வராகி அம்மனை வந்து அந்த இரவு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு போகணும், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கெட்ட விஷயங்கள், தீய சக்திகள், கெட்ட எதிர்ப்பு நோய் எல்லாமே நமக்கு போயிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தேய்பிறை பஞ்சமியில் வேண்டிக்கிறணும். ஸோ வராகி அம்மனுக்கு எப்படி பஞ்சமி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். வீட்டில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, சிலை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 அபிஷேகம் நீங்கள் செஞ்சுக்கோங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 அபிஷேகம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு வாழையில எடுத்து பச்சரிசி பரப்பி அதில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றணும். தேங்காயை வந்து 2ஆக உடைச்சி வீட்டில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சிவப்பு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் ஒரு பூ வச்சுக்கோங்க, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க. வச்சு நல்லபடியாக உங்கள் வராகி அம்மனுக்கு வந்து ஒரு 108 போற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக சிவப்பு மாதுளை முத்துக்கள், அப்புறம் வந்து பயறு வகைகள், அதாவது மண்ணுக்கு கீழே விளையும் பார்த்திங்களா, கருப்பு உளுந்து, மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்கு வகைகள், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள், மண்ணுக்கு அடியில் வர கிழங்கு வகைகளை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் படைச்சிக்கோங்க. பஞ்சமியை விடாமல் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பஞ்சமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமி நீங்கள் கும்பிட நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கீழே வரமாட்டீங்க, உங்களுடைய மேன்மை நிலைக்கு தான் நீங்கள் போவீங்க. இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. ஸோ கண்டிப்பாக வராகி அம்மன் பூஜைங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. அவங்கள நீங்கள் கும்பிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்குங்கிறது வந்து சத்தியமான ஒரு வார்த்தை. இதுக்கு வந்து நம்ம வந்து பொறாமை, போட்டி, இது எதுவுமே நம்ம வராகி அம்மனை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்தவித பொறாமை, போட்டி, கெட்ட எண்ணங்கள், தீய புத்தி, இது எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுங்க. நம்ம சுத்தப்படுத்திக்கிறணும், நம்ம தூய்மையானவங்களாக நம்ம மாறிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செயல்களாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம வந்தோம்னா தான் நம்ம வராகி அம்மனை வந்து நம்ம கும்பிட முடியும். ஸோ அவங்கள நம்மளை எடுத்துருவாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் கும்பிட ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வராகி அம்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்குமே நீங்கள் வராகி அம்மனை நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை நான் கோவிலில் தான் வழிபாடு பண்ணணும், வீட்டில் என்னால் வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வராகி அம்மன் கோவிலில் வந்து விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. கோவில் வாசல்லே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் மாவிலை அல்லது செம்பருத்தி இலை தீபம் போடுறது அப்படின்னா மாவிலை, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, இதெல்லாம் நீங்கள் வச்சு கூட நீங்கள் பஞ்சதீப வழிபாடு ஏற்றலாம். உங்களுக்கு அதுவும் முடியலையா, வாழை இலையை வந்து விரித்து அதில் பச்சரிசி பரப்பி நீங்கள் தேங்காய் 2ஆக உடைச்சி கோவிலில் அப்படின்னா இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இலுப்பை எண்ணெயை வந்து விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக தீர்ந்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக, அதாவது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் விளக்கி போடும்போது நீங்கள் ஒவ்வொரு கல்லாக எடுத்து உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை கோவில்லையோ நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இடத்துல நீங்கள் வீடு கட்டுவீங்க. இடம் இல்லாதவங்க இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. என்னடா இவ்வளவு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. வராகி அம்மனை நான் கும்பிட ஆரம்பிச்சோனோ அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் கெட்ட, தீய,
எண்ணங்கள் உள்ள எல்லாருமே என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அடுத்த படியை நோக்கி என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லதாகவும் என்னுடைய செயல்கள் எல்லாமே நல்லதாகவும் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு என்னோடய முயற்சினாலையும் வராகியம்மனுடைய அருளாலையும் என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஏன்னா அது வராகியம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய திறமையை வந்து அப்படிங்கிறது வெளியில் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள், கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உங்களுடைய குழந்தைகள் படிக்கலை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பஞ்சமி நீங்கள் வராகியம்மனை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நிலையை நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அது நீங்கள் கும்பிட உங்களுடைய நீங்கள் வேண்டுனது நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு பதிவு பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க.